தீ விபத்தில் காயமடைந்த தமிழர்களின் மருத்துவ செலவை தமிழக அரசே ஏற்கும் என்று தகவலானது வெளியாகியிருக்கிறது. குவைத் தீ விபத்தில் காயமடைந்த தமிழர்களின் மருத்துவ செலவை தமிழக அரசே ஏற்கும் என்ற தகவலானது தற்போது வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மருத்துவ செலவை அயலக தமிழர் நலத்துறை வாரியம் ஏற்கும் என்று தகவலானது வெளியாகியிருக்கிறது. குவைத் தீ விபத்தில் காயமடைந்த தமிழர்களின் மருத்துவ செலவை தமிழக அரசே ஏற்கும் என்ற தகவலானது வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். ராஜேஷ், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். குவைத் தீ விபத்தில் காயமடைந்த தமிழர்கள் விவரம் கிடைக்கப்பட்ட பின் காயமடைந்தவர்களுக்கான மருத்துவ செலவை அயலக தமிழர் நலத்துறை வாரியம் ஏற்று இந்த மருத்துவ சிகிச்சை அளிக்கும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. குவைத் நாட்டில் தமிழர்கள் உள்ளிட்ட இந்தியர்கள் தங்கியிருக்கக்கூடிய குடியிருப்புகளில் வீட்டில் உரிமையாளர்கள் பாதுகாப்பு வழிமுறைகளை முறையாக பின்பற்ற உத்தரவிட வேண்டும், இதனை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்றும் குவைத் நாட்டு அரசிடம் அயலக தமிழர் நல வாரியம் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் அந்த தீ விபத்திலே சிக்கி அங்கு காயமடைந்திருக்கக்கூடிய தமிழர்கள் விவரம் கிடைக்கப்பட்டவுடன் அவர்கள் தமிழகத்திற்கு அழைத்து வரப்பட்டு அவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை அனைத்தும் செய்யப்படும் என்றும் அதற்கான செலவு அனைத்தையுமே அயலக தமிழர் நலத்துறை வாரியம் சார்பில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர், உயிரிழந்தவர்கள் எத்தனை பேர் என்று தொடர்ந்து விசாரிக்கக்கூடிய அதை தேடி கணக்கெடுக்கக்கூடிய பணி என்பது தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் 5 தமிழர்கள் இறந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் அதில் காயமடைந்தவர்கள் வீட்டுக்கு அவர்களுக்கான மருத்துவ செலவு தமிழக அயலக தமிழர் நலத்துறை வாரியத்தின் சார்பில் செய்யப்படும் என தெரிவித்தது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.